இதிகாசம் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். இப்போ கதையை அருமையா கேட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டா ராமாயண மகாபாரதம் கற்றவர்கள் தெளிவர கற்றவர்கள் யாரோ உச்ச நீதிமன்றமே ஆனாலும் சரி எங்க உச்ச நீதிமன்றமே ஆனாலும் சரி தீராத வழக்கிற்கு கூட தீர்ப்பு சொல்ல தகுதி உடையவர்கள் ராமாயணம் மகாபாரதத்தை தெளிவர கற்றவர்கள். அது போல இப்ப இவங்க கதையை நல்லா கேட்டு இருக்காங்க. இந்த இரண்டு நாடகத்துல சிறந்த இரண்டு இதிகாசத்துல சிறந்தது மகாபாரத ராமாயணத்துல சிறந்தது. ஒன்று மகாபாரதத்துல கர்ணமோட்சம், மற்றொன்று ராமாயணத்துல வாலி மோட்சம். கர்ணமோட்ச நாடகம் வைத்தபடி ஏற்கனவே கர்ணன் ஆசிரியர் சொன்னாரு. அது போல 4 ஆசிரியர்கள் எழுதிய நாடகம் தான் இந்த நாடகம். இப்ப அம்மன் பொன்னுருகி அம்மன் திவ்ய பரிமள ஜெகன்மோகன பொய்யாரி தேவி பொன்னுருகி வந்தேன் என்று சொன்னேனே, இது சாலை முதலியார் பாரியால் முதலியார் சொல்ல அம்மணி அம்மாள் இயற்றிய நாடகம் தான் இந்த திவ்ய பரிமள ஜெகன்மோகன பொய்யாரி நாடகம். ஆனா மறைந்த மாமையதை தமிழில் எதுகை மோகன ஆதி அந்தாதி பாடல் வைத்து எழுதியவர் தேவனாம்பட்டினத்தார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜகோபாலனார் பேராசிரியர். அவர் எழுதிய கருத்தின்படி நான் யார் என்பதை கேட்டார். நான் Adiós.